அனைவருக்கும் வணக்கம். 2026 புத்தாண்டு பலன் 12 ராசிக்கு சொல்ல இருக்கேன். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு சிறப்பானதாக அமைய உள்ளது. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் வருடமாக உள்ளது. நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் வருஷமாகவே உள்ளது. எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். இந்த வருஷம் குரு பயிற்சி நடக்க உள்ளது. குரு பகவான் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குருவாக வருவார். மேலும் சனி பயிற்சியும் உங்களுக்கு சாதகமானதாகவே உள்ளது. உடல் நலத்தில் கவனம் தேவை. உடல் நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்வோம். வீடு, நிலம், வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது. சொந்த தொழில் சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு அதிக லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உண்டாக வாய்ப்புள்ளது. பயன்படுத்திக் கொள்ளவும். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் உங்கள் பொருளாதார நிலை நன்றாக உள்ளது. இந்த வருடம் முழுவதும் சிறப்பான பலனை பெற குல தெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து அதிக பலனை பெறுங்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. அஷ்டம சனி விலகி பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வருவது சிறப்பான பலனை தரும் வருடமாக அமைய உள்ளது. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு குரு பகவான் உச்சம் பெற போகிறார். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நல்ல பலனே கிடைக்கும் வருடமாக உள்ளது. உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் சாதகமான பலன் உண்டாகும். நிலம், வீடு, மனை, வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்லவும் வாய்ப்பு உருவாகும். உறவினரால் பலன் உண்டாகும் சூழ்நிலை உள்ளது. பிரிந்த சொந்தங்கள் ஒன்று சேரும் வாய்ப்பும் இந்த வருடம் உள்ளது. உங்கள் பொருளாதார நிலை உயர்வடையும். ஒரு சிலருக்கு அயல்நாட்டில் வேலை செய்ய வாய்ப்பு உருவாகும். வேலையில் உள்ளவர்களுக்கு சங்கடங்கள் இருந்தால் சங்கடங்கள் நிவர்த்தியாகி சந்தோஷம் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உண்டாக வாய்ப்புள்ளது. பயன்படுத்திக் கொள்ளவும். இந்த வருஷம் பணவரம் உள்ளது. சுபசலம் உள்ளது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இந்த வருடம் முழுவதும் அதிக பலனை பெற குல தெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன்.